மீனராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குற நிலமையிலே நாங்கள் இருக்கோம். உங்களுக்கே தெரியாதா? ஜென்ம சனி பாடாப்படுத்துது. இதுக்கு முன்னாடி ஜென்ம ராகு. ஒன்று போனால் ஒரு பிரச்சனை. இந்த மாதிரி வார்த்தைகள் தொடர்ந்து யார் கேட்டுட்டு இருக்காங்க, யார் சொல்லிட்டு இருக்காங்க அதிகமாக அப்படின்னா மீனராசி தான். ஏங்க எங்களுக்கு மட்டும் இந்த நிலமை? நாங்கள் நல்லவங்க தான், எல்லாருக்கும் உதவி பண்ணுறோம், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம், யாருக்குமே கெட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் எங்களுக்கு யாருமே உதவி செய்யவே இல்லை. யாருக்குமே பயப்பட மாட்டீங்க. இன்னைக்கெல்லாம் தனியா போராடி ஜெயிக்கக்கூடிய ராசியா இருக்கீங்க. சனி வக்ர நிவர்த்தி கிட்டத்தட்ட எப்படா வக்ர நிவர்த்தி ஆவாரு? பின்னோக்கியே நாங்க போயிட்டு இருக்கிறோம். மீன ராசி மற்றும் மீன லக்னம் ஏற்கனவே குருவால கையவிடப்பட்ட ராசி. முன்னாடி பாருங்க, கிட்டத்தட்ட இப்ப கைவிடல, 1.5 வருஷம் 2 வருஷமாவே குரு ராசியை பார்க்கவே இல்லை. ராசிக்கு எந்த ஒரு வேலையும் செய்யவே இல்லை. வீடு வாங்கணும், இடம் வாங்கணுங்கிற எண்ணத்தை தான் கொடுக்குறாரு. ஆனா அதெல்லாம் செயலால் மாத்தி தந்திருக்காரா? தரவே இல்லை. எல்லா வழியிலையுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு சந்நியாச யோகம் அப்படின்னு சொல்ற மாதிரி சனீஸ்வர பகவான் எங்க இருந்தாலுமே அது எதுவுமே வேண்டாம், ஆளை விடுங்க, நான் ஓடிடுறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் ஒரு பேரை ஏற்படுத்தி கொடுப்பாரு. சொல்றக்கே நம்மளே வாயை திறந்து சொல்லிடுவோம். சனீஸ்வர பகவான் ஏன் சொல்லணும், நம்மளே சொல்லிடுவோம். அந்த அளவுக்கு விரக்தியோடைய உச்சியில இருக்கக்கூடிய மீனராசி மற்றும் மீனலங்னம். அட போங்கடா அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையுமே யாரு எதிர்த்தாலுமே துணிஞ்சு செஞ்சுட்டே இருக்கீங்க. இன்னைக்கு என்ன பண்ணியோ என்னால் 2 கை 2 கால் கட்டு போட்ட மாதிரி தாங்க உங்களோட ராசி. இன்னைக்கு எதுவுமே நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கவே நடக்காது. தவறு வேணா, கெட்டது வேணா சீக்கிரம் நீங்கள் நினைக்கிறதுக்கு முன்னாடியே நடந்துடும். ஒரு வாயை விட்டு ஒன்று சொன்னீங்கன்னா, இது இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை ஆக போகுது, இன்னைக்கு எனக்கு அதே மாதிரி தோணுது, இந்த வீட்டை காப்பாற்ற முடியலன்னு தோணல அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு நெகட்டிவான வேர்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணினாலுமே இன்னைக்கு அப்படியே அதையே செயல்படுத்தி கொடுத்துருவாரு சனீஸ்வர பகவான். நல்லது நினைக்கலினாலும் பரவாயில்ல, இந்த நேரத்தில் நீங்கள் கெட்டதை நினைக்கவே கூடாது. அதுதான் மீனராசியை பொறுத்தவரையும் ரொம்பவே கவனமாக இருக்கிறது. அது ஒன்று மட்டும்தான் நிச்சயமாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். கெட்டது நடந்துருமோ அப்படின்னு நினைக்கவே கூடாது. இன்னைக்கு அந்த மாதிரி ஆறுதல் சொல்றதுக்கு கூட யாரும் இல்லை. சரியாயிரும், கவலைப்படாத, திரும்பி வந்துடலாம், இது கொஞ்சம் மாதிரி கஷ்டமான காலம்தான் அப்படின்னு உங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு ஆள் இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கீங்க. எந்த ஒரு செயலுமே அது பாட்டுக்கு நடந்துட்டு போயிட்டே இருக்குதுங்க. யாரோ என்னென்னமோ பேசுறாங்க, காது பட அப்படியே அடிக்கிறாங்க, வார்த்தைகளால திருப்பி கொள்றாங்க. அது காதல் விஷயமா இருக்கட்டும், என் கூடயே இருக்கும் அப்படின்னு சொன்ன பொண்ணுகள்லாம் இன்னைக்கு வேண்டாங்க, தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், கிட்டத்தட்ட கல்யாணம் வரை வந்துருச்சு. இந்த நேரம் யோசிச்சு சொல்றோம், இல்லை எங்க வீட்டில் சொல்லு சரின்னு சொல்லலை. அந்த மாதிரி 2 பக்கமுமே மத்தளத்துக்கு இடி மாதிரி பிரச்சனைகள் மேல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய மீனராசி மற்றும் மீனலக்னம். யார்கிட்டையும் பேச முடியலைங்க இன்னைக்கு. மனம் விட்டு சொல்ல முடியல. அவன் சந்தோஷப்படுறானா இல்லை நமக்காக துக்கப்படுறானே தெரியல. அந்த அளவுக்கு எங்கேயுமே போக முடியாம, யாரையும் நம்ப முடியாம தத்தளிச்சுட்டு இருக்கக்கூடிய மீனராசி. சொந்த வீட்டிலேயே கிட்டத்தட்ட இன்னைக்கு எதிரிங்க, அடி மேல அடிங்க, சொல்றத யாருமே கேட்கறது இல்லை. அப்படிலாம் கேட்க முடியாது போ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்பா அம்மா மனைவி எல்லாராலையும் கிட்டத்தட்ட ஒதுக்கப்படக்கூடிய ராசியா இருக்கீங்க. அது கணவனா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் ஒண்ணுமே நீங்க நினைச்ச மாதிரி அணுவுமே எடுத்து அடுத்த ஸ்டெப்பை வைக்க முடியல. அந்த அளவுக்கு ஒரு வருத்தப்பட்டு இன்னைக்கு பொட்டி பாம்பா அடங்கியிருக்கீங்க. உங்களோட குணத்தெல்லாம் மாத்திட்டீங்க. திறமையா இருந்தவங்க இன்னைக்கு மறதி ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரு விஷயத்த ஒரு இடத்துக்கு போனால் சூப்பரா போகும்னு நினைப்பீங்க, இன்னைக்கு தான் ஏனோ தானோன்னு போற மாதிரி ஒரு சூழ்நிலைகள். அப்படியே கேரக்டர் சேஞ்ச் ஆயிடுச்சு. மீனராசியை பொறுத்தவரையும் எப்படி இருந்தீங்க நீங்க, இன்னைக்கு இப்படி ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்ற மாதிரியான பலன்கள் தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. நல்லவனுக்கு காலம் இல்லை, ஏமாத்துறவனுக்கு தான் காலம். இந்த மாதிரி பல விஷயங்கள் போயிட்டே இருக்கு. ராசிநாதன் 4ல் இருக்காரு. அப்பா அம்மா சொகுசா இருக்காங்க, அப்பா அம்மா நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் தான் கஷ்டப்படுறேங்க இந்த காலத்துல. ஏங்க எங்களுக்கு மட்டும் இப்படி? அதுவுமே சனீஸ்வர பகவான் நேர்கதியா இருந்தா பரவாயில்ல, ஏத்துக்குவாங்க. வக்ரகதி ஏத்துக்கவே முடியல. என்னால ஏன் முடியல, என்னால ஏன் முடியல, நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு தினமும் புலம்பக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். கரெக்டா பாருங்க, இந்த ஜென்ம சனி காலத்துல இருந்து இன்ன வரையும் இந்த வார்த்தைகள் நீங்க யூஸ் பண்ணாமையே இருந்திருக்க மாட்டீங்க. ஏன் நான் இப்படி, ஏன் எனக்கு கிடைக்கல, ஏன் நான் இந்த மாதிரி ஆயிட்டேன், ஏன் இவ்வளோ சேஞ்சஸ், இந்த மாதிரி ஏன் ஏன் ஏங்கிற கேள்விகள் 1000 இருக்குது மீனராசிக்கிட்ட. இது எல்லாத்தையும் தீர்க்கமான முடிவு எடுத்து நான் ஜெயிச்சு வந்துடுவேன்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் பொருளாதாரத்தில் ஒரு தலை சிறந்த விஷயத்துக்கு வர்றதுக்கு நான் தயாராக இருக்கேன். இது எந்த நேரத்தில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது, கொஞ்சம் கஷ்டப்படுறோம் சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறதே எனக்கு நிச்சயமாக கேட்குது. இந்த நேரத்தில் செவ்வாயோடைய பெயர்ச்சி பலன்கள் 2ஆம் அதிபதி இத்தனை நாளாக 7ல் இருந்தார். அடுத்தவனுக்கு சம்பாரிச்சு கொடுத்துட்டு இருந்தார். அடுத்தவனுக்கு ஐடியா கொடுத்து அவனுக்கு 10 ரூபானா உங்களுக்கு 1 ரூபா. ஆனால் ஐடியா பணம் எல்லாமே உங்களோட தான். உங்களோட தேவையை அவன் பயன்படுத்திக்கிட்டு இருந்தான். அதான் நிதர்சனமான உண்மை.
எல்லாருமே மற்றவங்களால நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. நீங்களும் பயன்படுத்தலை, அவங்க தான் உங்களை பயன்படுத்திக்கிட்டாங்க பல வழியில். இன்னைக்கு பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பிளானட் வந்து செவ்வாய் தன்னுடைய 8ஆம் வீட்டுக்கு போகிறார். துலாத்தில் போய் உங்களுடைய 2ஆம் வீட்டையே பார்க்க போகிறார். இந்த செவ்வாயோடைய பயிற்சி 8க்கு போகிறதுனால வருத்தப்படுறதா, இல்லை 2ஆம் வீட்டை பார்க்கறதுனால கஷ்டப்படுதா, இல்லை பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றம் இருக்குமே, எப்படி நல்லா இருக்கு, செவ்வாயும் சனியும் 6 8 ஆக போகிறாங்க. இதனால் என்ன மாற்றங்கள் நடக்கிறதுக்கு காத்துட்ருக்கு. தினமும் எனக்கு ஒரு சேஞ்சஸ் வருதுங்க. நான் காலையில் ஒன்று யோசிக்கிறேன், நைட்டு வந்து இதை ஸ்டார்ட் பண்ணலான்னு பண்ணும்போது அதுக்கு அடுத்த நாள் காலையில் இல்லை இது தப்பு, இது மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளாரையே பல முடிவுகள். எப்போவுமே ஜென்ம சனி காலத்தில் முடிவு எடுக்கிறதுக்கு திறமையாக இருக்கணும், அப்போ தான் ஜெயிக்க முடியும். இந்த நேரம் பாருங்கள், முடிவெடுக்க முடியாமல் அவ்வளோ ஒரு மன அழுத்தத்துக்கு தள்ளாவீங்க. எங்கே போனீங்கனாலும் இவன் ஒன்று சொல்லுவாங்க, அவன் ஒன்று சொல்லுவாங்க, அட்வைஸ் எடுக்க முடியாமல் பல பேருக்கு அட்வைஸ் கொடுக்கக்கூடிய ராசி. ஏன்னா தனுசுமும் மீனமும் குருவோடைய வீடு, பல பேருக்கு அட்வைஸ் சொல்லி பல பேரை வாழ வச்ச வீடு. இன்னைக்கு மற்றவங்க சொல்கிற அட்வைஸ்னாலேயே நீங்கள் முடிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க. இந்த நேரமெல்லாம் எப்படிங்க மாறப்போகுதா? ஆமாங்க, நாங்கள் இதெல்லாம் சந்திச்சுட்ருக்கோம். இனியாவது எங்களுக்கு நல்லது நடக்குமா, நல்ல காலம் பிறக்குமா, ஃப்ரெண்டுன்னு எல்லாம் ஏமாற்றிட்டு போயிட்டானுங்க. இன்னைக்கு கூட இருக்கிறதுக்கு ஆளையில் ஒரு ஃபோன் எடுத்து எங்களுக்கு ஆறுதல் சொன்னால் கூட நாங்கள் இதெல்லாமே முடிஞ்சிருச்சு, திரும்பி நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை வரும். ஆனால் எதுவுமே இல்லாமல் அப்படி தத்தளிச்சுட்டு இருக்கோங்க நீரில் அப்படின்னு சொல்கிற மாதிரியான பலன்கள் தான் இன்னைக்கு மீனராசிக்கு இருக்குது. இந்த செவ்வாயோடைய பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது? ஏன் செவ்வாய் தன்னுடைய வீடு அப்படிங்கிறோம், 8ஆம் வீடு அவருடைய வீடுலா துலாத்தோட வீடுங்க அப்படின்னு சொல்லலாம். அங்கே அவருடைய ஸ்டார் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. வந்தோடனே சித்திரை நட்சத்திரம் வரும். சித்திரை செவ்வாயோடைய ஸ்டார் தன்னுடைய நட்சத்திரத்திலிருந்து தன்னுடைய வீட்டை பார்க்குறாரு 2ஆம் இடத்த. அப்போ அது எப்படிங்க, ஏதாவது ஒரு சூழ்நிலை நான் காப்பாற்றுறேன் இரு அப்படின்னு யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய காலம். குடும்பத்தை நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க. குடும்பம்லாம் இன்னைக்கு இருக்காங்க, இன்னைக்கெல்லாம் வந்து ஓட்டாண்டியாக இருக்கீங்க. நான் வெளியே சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வெளியே சொன்னால் இதெல்லாம் உங்கள் வீட்டில் நடக்குதா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் இருக்குது. அது எல்லாத்துக்குமே மாறும் விதமாக திருமணம், நான் வேணாம்னு சொன்னேன், சம்சாரம் வேணாம்னு சொன்னேன், நான் வேணாம்னு சொன்னேன். ஏதாவது ஒரு சூழ்நிலை காரணம் காட்டி நாங்கள் 2 பேரும் ரொம்ப வருஷமாக பிரிஞ்சிருக்கோங்க. பிரிஞ்சது என்னுடைய மனைவி என்னைய புரிஞ்சுக்கிட்டு திரும்பி சேருவாங்களா, ரொம்ப வருஷமாக காத்துட்ருக்கேன் நான். இது 7.5 சனி தாக்கத்தில் அதுவும் பிரச்சனைகளாக எனக்கு வெடிக்குது. என்னோடய மன அழுத்தம் அப்படிங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க வேண்டியதில்லை அப்படின்னு நீங்கள் வருத்தப்படுறது எனக்கு கேட்குது. இது எல்லாத்துக்குமே மாற்றம் தரக்கூடிய விதமாக கணவன் மனைவி உறவு இந்த நேரத்தில் நிச்சயமாக பலப்பட போகுது. என்ன சொன்னாலுமே புரிஞ்சுக்கல, வேண்டாம் கொஞ்ச நாள் இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே இந்த நேரம் திரும்பி கணவன் மனைவி ஒன்று சேர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு யோகமான காலமாக கண்டிப்பாக இருக்கும். வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் கஷ்டப்பட்டிருக்கீங்க, இனி அதெல்லாமே மாறப்போகுது. பொருளாதாரத்தில் என்னால் ₹1 சேமிக்க முடியலைங்க. டெய்லி இன்றைக்கி சாயந்தரம் சேமிக்கணும்னு நினச்சிட்டு வந்தால் நைட்டு அதுக்கு மீறி ஒரு 4 மடங்கு கடன் இருக்குது. ஒன்று சேமிக்கலான்னு எடுத்து வச்சு அந்த பணத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும். இந்த மாதிரி தான் ரொம்ப வருஷமாக போயிட்டுருக்கு. இப்போ இல்லைங்க, ரொம்ப வருஷமாக போயிட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தால் எனக்கு நிச்சயமாக கேட்குது. அதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்லும் விதமாக இந்த செவ்வாயோடைய பயிற்சி பொருளாதாரத்தில் ஒரு தலை சிறந்த ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதே போல் சுறுசுறுப்பானதுக்கு ஆப்போசிட்டான கிரகம் சனீஸ்வர பகவான். அவர் ராசியில் இருக்கிறனால ஏற்கனவே மீன ராசி ஏதாவது ஒரு விஷயம் நல்லதாக நடந்தால் தான் அந்த விஷயத்துக்கு எஃபர்ட்ஸ் போடுவாங்க. சாதா விஷயத்துக்குலாம் எஃபர்ட்ஸ் போடவே மாட்டாங்க. ஆனால் இந்த மீனராசி இனி வரக்கூடிய காலங்களில் எல்லா எஃபர்ட்ஸுக்குமே பலன் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு யோகமான காலமாக நிச்சயமாக இருக்கும். அதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸ் ஆயிடாதீங்க. புதிய விஷயங்களும் புதிய வழிகளும் வேதனைகளும் வரும். அதையெல்லாம் தாண்டி சனீஸ்வர பகவான் உங்களுக்கு 11ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதியாக இருக்கனால நிறைய வாழ்க்கையில் புது சந்தர்ப்பங்களையும் கொடுப்பார் இந்த கஷ்டமான காலத்தில். அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஜெயித்தவங்க, வீடு கட்டினவங்க, அதே போல் கல்யாணம் பண்ணினவங்க, இது எல்லாருமே கஷ்டத்தில் தான் பண்ணியிருப்பாங்க. அந்த 7.5 சனியில் தான் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது தலைமுறைக்குமே பேசப்படக்கூடிய கல்யாணமாகும். தலைமுறைக்கும் அந்த வீடு பார்த்திங்கன்னா பார்த்து சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காலங்கள். அதனால் இந்த 7.5 சனியை பார்த்து நிச்சயமாக நீங்கள் கலங்கிடாதீங்க. இந்த செவ்வாயோடைய பயிற்சி பலன்கள் ஒரு யோகத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். செவ்வாய்ங்கிற ஒரு கிரகத்தோடைய கோச்சார பலன்கள் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம பிறந்த கால ஜாதகத்தை எடுத்து தசா புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பிறந்த கால ஜாதகம் மட்டுமே 100%. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை
உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.